நமஸ்காரங்க சாமி. சாமி வணக்கம். வணக்கம் வணக்கம். இப்போ இப்போ அதிர்ஷ்டம் இருக்குங்க சாமி. அதிர்ஷ்டம் இருந்து அவனோட உழைப்பும் இருக்குது, எல்லாமே இருக்குது. அவன் தனிப்பட்ட முறையில் ஒரு எதிர்மறை எண்ணங்கள் இருந்தாலும் அதுக்குண்டான சில பாதிப்புகள் ஏற்படுதுங்க. அந்த எதிர்மறை எண்ணங்களை நேர்மறையாக மாற்றிக்கிட்டு அவனோட உழைப்பை போட்டால் எதிர்மறை எண்ணங்கள் சத்ருக்கால தான் வரும். எதிராளிகளுக்காக சுற்றி இருக்கவங்க, நம்ம ஏற்றதை தடுக்கிறவங்க, இவங்களால தான் வரும். சரி, விளக்க சொல்றேன். அவங்க கிட்ட இருந்து நம்ம எப்படி புரிஞ்சு வெளிப்படுத்தி நம்ம எப்படி தெளிவடைறது, நம்மளோட பாதையில் எப்படி பயணம்னு சொல்லி கேட்க ஒரு தனி மனிதன் வந்து தன்னோட எதிர்மறை எண்ணங்களை நேர்படுத்தி சீர்படுத்தி நீங்க சொல்ற மாதிரி இறைவனோட அருளால தன் கர்மாக்களை கழிச்சுக்கிட்டு பரிகாரம் பண்ணிட்டு அவனோட உழைப்பையும் போட்டுட்டு இருந்து அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையில அவனை சார்ந்து சுத்தி இருக்கிறவங்க அவனோட வளர்ச்சியை பொறுக்காம வேறு விதமான ஒரு எதிர்மறையான விஷயங்களை எண்ணங்களை செலுத்தி ஈடுபடும் போது அவனோட வளர்ச்சி நீடிக்குமா? சரி, நல்ல கேள்வி. அதாவது அவங்க இது பண்ணும்போது நம்ம எதிராளி பேசும்போது பாத்தீங்கன்னாக்கா நம்மளால வந்து செயல்பட முடியலன்னு சொல்ல வரீங்க. செயல்பட மட்டும் அதுல இருந்து ஒருவேளை மீண்டு வெளில வரதுக்கு வழி இருக்கா கேட்க வரீங்க. மனசுதான் மனம் சார்ந்த ஒரு கேள்வியை கேட்கறீங்க. மனசை பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் இது. இதோடைய முடிவு பார்த்தீங்கன்னா மனசை வந்து பலமாகக்கூடிய ஒரு விஷயம். ஒரு அற்புதமான அதாவது சமயம் சொன்ன பாத்தீங்களா, முன்னாடி கர்மான்னு சொல்லக்கூடியது கர்மா அப்படியேதான் இருக்கும்னா கடவுளே வேண்டியதில்லை, தெய்வங்கள் எதுவுமே வேண்டியதில்லை, நம்ம எதுவுமே செய்ய வேண்டிய தன்னால. அப்போ இறைவன் ஒரு விஷயம் கொடுத்துருக்கானா, ஒன்று கொடுத்துட்டான், ஆனால் அதை உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். அப்போ கர்மா என்பது முழுமையாக உன்னை இயக்கவில்லை, பாதி மட்டும்தான் இயக்கும், மீதி பாதி உன்னுடைய புண்ணியம் இயக்கும். புரியுதா சாமி? புண்ணியம் தான் மீதி பாதி. எடுத்துக்காட்டுக்கு ஒரு பாதையில போறோம், ஒரு பாதையில போயிட்டு ரொம்ப தூரம் போகும்போது ஒரு சின்ன பள்ளம் இருக்கு. அந்த பள்ளத்துல விழுணுன்றது கர்மா விதின்னு வச்சுக்கலாம். அந்த பள்ளத்தில் விழுவான்றது விதி. என்ன சார், இந்த பள்ளத்துல விழுவான்றது நம்ம போயிட்டே இருக்கும். போற வழியில பாத்தீங்க அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சின்ன சின்ன ஒரு புண்ணிய செயல் இருக்கு. என்ன சாமி, ஒரு 2 பேர் ஒரு உணவு இல்லாம இருக்க தானம் பண்றீங்க. என்ன சாமி, ஒரு 2 குழந்தைக்கு ஏதோ உதவி செய்யறீங்க. போற பாதையில உங்ககிட்ட ஒரு செல்லும் வரைக்கும் ஒரு சூழ்நிலை இருக்கு, உதவி செய்யறீங்க. அப்படியே போகும்போது பாத்தீங்கன்னாக்கா உங்களோட நல்ல மனசை பார்த்து ஒரு ஆசை இது நடுவில் உட்காந்துருக்காரு. அவர் கூப்பிட்டு, என்னப்பா ஒரே கஷ்டத்துல இருக்க, என்ன சாமி நான் சொல்ற ஒரு வழிபாடுகளை செய்ய, நீங்க வந்து என்ன பண்ணுவேன், மேன்மை பெறுவேன்னு சொல்றாரு. அவர் அறிவுரை ஒருவர்கள் ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில், ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம இப்போ ஒரு கஷ்டம் வருதுன்னா அதுவே பல கஷ்டங்களை பார்த்துருப்போம். அதை பார்த்து வந்து விமோச்சனம் பெறணும்னு ஒரு எண்ணத்தோட நம்ம செயல்படும் போது நிச்சயமா இறைவன் ரூபத்தில் வழிகாட்டுவான். அப்ப இவங்க அறிவுரை கேட்டுக்கிட்டு அப்ப அந்த ஆசானம் நல்ல அறிவு எல்லாம் சொல்லிட்டு, தம்பி இந்த பக்கம் போகாத, இந்த பாதையில ஒரு பள்ளம் இருக்கு, என்ன சாமி நீ என்ன பண்ற, மாறி போ அப்படின்னு சொல்றேன். என்ன சாமி இப்படி ஒண்ணு இப்படி நடக்கும். இல்ல அப்படின்னாக்கா இந்த நல்ல விஷயங்கள் நம்ம செஞ்சுட்டு போகும்போது அந்த பள்ளம் வரும்போது ஒருத்தவங்க கெட்டு போகணும் அப்படின்னாக்கா, ஒரு பள்ளம் வரும்போது அவன் அறிவு பாத்தீங்கன்னா அப்ப மங்கி போயிடும், பள்ளத்தை கீழே பார்க்காம காலை வச்சிடும். அதே உன்னோட புண்ணியம், நீ போற பாயில ஒருவன் நீ இதை 2 வழி வச்சிருப்பான். இந்த புண்ணியத்தை எதுவுமே பண்ணாம போனேன் அப்படின்னா தெய்வத்தின் அனுகிரகம், அது புண்ணியம் எது வேணா வச்சுக்கலாம். அந்த புண்ணியத்தை நீ தேடாம போனாலோ இல்ல உன் கஷ்டத்தை தீர்க்கிறதுக்கு அதுக்கான வழியை நீ தேடாம போனாலோ, புரியுதா சாமி, அந்த பள்ளம் வரும்போது நம்ம கண்ணை மறைஞ்சிடும். ஆனா அதுவே என்ன சாமி, நம்ம இறைவன் கொடுக்குற வாய்ப்புகளை, என்ன சாமி நல்ல மந்திரங்களோ நல்ல ஒரு வாசனையோ நல்ல ஒரு இறைவன் குருமார்களோ வழிகாட்டலோ என்ன சொன்னாலும் முடிஞ்ச நற்காரியங்களோ செய்யும் போது என்னக்கா அந்த பள்ளம் வரும்போது இறைவன் தான் அறிவுதான் இறைவன், அறிவே கடவுள். தெளிந்த நல்ல அறிவும் ஞானமே வாழ்வின் உயர்ந்த செல்வம், தெளிந்த நல்ல அறிவும் ஞானமே வாழ்வின் உயர்ந்த செல்வம். அது இருந்தா உயர்ந்த செல்வம் சகலமும் நமக்கு கிடைக்கும். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டீங்க அப்படின்னாக்கா, நம்ம இந்த மாதிரி நல்ல விஷயங்களை செஞ்சுட்டோ இல்லை நல்ல ஒரு அமைப்பை நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கிட்டு நாம அந்த இடத்துக்கு போகும்போது அங்கு நம் புண்ணியம் சரிபார்க்கும். இந்த இதோட செஞ்ச புண்ணியம் ஜாஸ்தியா இருக்கு. அப்போ அந்த புண்ணியம் என்ன பண்ண, அறிவை தெளிவாக்கி நமக்கு அந்த பள்ளம் வரும்போது கண்ணு கிளியரா காட்டும், பள்ளம் இருக்கு, அப்ப தாண்டி போயிடும். புரியுதா சாமி? அப்ப இதுக்கு என்ன அப்படின்னாக்கா, நாம ஒரு செயல் செஞ்சாலும் நம்ம ஐயா கேட்ட இதுக்குள்ள வருவோம். புரியுதா சாமி? அப்போ அது நான் சொன்ன முன்னாடி வந்து கர்மாவோட தொடர்ச்சி. கர்மா ஒரு மனிதன் ஆட்டிதான் படைக்கும் அப்படின்னாக்கா எந்த பரிகாரம் எந்த தெய்வம் வேண்டியதில்லை, எந்த பரிகாரம் வேண்டியதில்லை, எந்த தெய்வமே வேண்டியதில்லையே, எந்த சாமி வழிபாடு பண்ண தேவையில்லையே. எதுக்கு நம்ம கூட பூஜை புரஸ்காரம் பண்ணிக்கிட்டு மணிக்கான எண்ணெயை ஊற்றி ஏற்றிக்கிட்டு பழத்தை வச்சு கும்பிட்டுக்கிட்டு என்ன சாமி மணிக்கான ஜபம் பண்ணி அதுபடிதான் நடக்கும் அப்படின்னா தன்னால எல்லாமே நடந்துட்டு போயிடும். என்ன சாமி அப்படி இல்லை. ஒரு மனிதனுடைய கர்மவினைப்படி பிறப்பெடுப்பது உண்மை, ஆனால் அந்த கர்மவினைப்படியே அவன் பாதிக்கப்பட மாட்டான். புரியுங்களா சாமி? அந்த கர்மவினை பாதி தான் அவனை ஆட்டி படைக்கும். ஏனெனில் பூர்வ ஜென்மத்துல இருந்து ஒரு பாதி கர்மா தான் நமக்கு வரும். முழு பாதி கர்மா வந்தா என்ன சாமி, மனிதனால இயக்கமே இயக்காது, பூமியோட இயக்கமே இருக்காது, கடவுளும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் வேஸ்ட். புரியுதா சாமி? இறைவன் ஒவ்வொரு பிறவிலுமே என்ன சாமி நம்ம மீது கருணை கொண்டு பாதி கர்மாவை தான் நமக்கு அளிக்கிறான். அதனால தான் நாம் பிறப்பெடுக்கிறோம், வாழ்றோம், நமக்கு வாய்ப்பு அளிக்கிறான். இப்ப எப்போதெல்லாம் மனிதன் படைக்க பெறானோ அப்போதெல்லாம் அவன் பாதி கர்மாவோடு தான் வாழ்றான். என்ன சாமி, இந்த அறிவுள்ளவனோ இந்த நல்லவரம் சேர்ந்து கடைசியா ஞானி ஆகிறான். என்ன சாமி, இந்த பக்கம் இருக்கக்கூடியவன் இந்த எதிர்வினையும் எதிர்வினை அறிவு கொண்டவனும் கீழ்நிலை அறிவு கொண்டவனும் கீழ்நிலை சிந்தனை கொண்டவனும் கடைசி இடத்துல பைத்தியம் ஆகிறான்.
சத்துருக்கள், இது மேன்மக்கள், இது சத்துரு. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்னாக்கா, அப்போ இங்க இடத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஞானியை பத்தி விளக்கமா சொல்லலாம். இதே மாதிரிதான் ஒரு சீரன் பாத்தீங்கன்னா ஒரு ஞானி கிட்ட போய் சேர்றாரு. ஒரு ஞானி பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஞானி. எப்பவுமே பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆத்தங்கரையில போய் குளிச்சுட்டு அடுத்து ஒரு ஊரை கடந்து அம்பாளோட கோயிலுக்கு போகணும். அம்பாளோட ஆனா பயங்கரமான சித்தர், பயங்கர சித்துக்கள் செய்வார், எல்லாமே பண்ணுவார். இவருக்கு ஒரு சிஷியம் வந்து அமைகிறார், ஒரு சீடை அமைகிறாரு. இந்த சீடை வந்து அமைஞ்ச பிறகு பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த குருவோடு சேர்ந்து பயணம் பண்றான். தினமும் இந்த குருவோடு சேர்ந்து பயணம் பண்ணுவோம். அந்த ஊர்ல பத்தி எல்லாரும் வழிபாடு பண்ணுவாங்க. ஆனா அந்த ஊர்ல ஒருத்தன் பயங்கர செல்வ செழிப்போடு இருப்பான். ஆனா அந்த செல்வ செழிப்பு உள்ளவனுக்கும் மரியாதை, பொதுவாக மரியாதை கொடுப்பாங்க. ஆனா இந்த ஒரு சாதாரண பார்க்கறதுக்கு இயல்பா ஒரு சாதாரண உடைகள், ஏன்னா சித்தராஜ் பெருசா இது விரும்பது கிடையாது. இயல்பா நடந்து போகும்போது மக்கள் இவருக்கு கொடுக்குற மரியாதை அந்த பணக்காரனை விட ரொம்ப ஜாஸ்தி. அப்ப அவன் என்ன பண்றான், இவர் எப்ப போனாலும் பாத்தீங்க அப்படின்னாக்கா, என்ன சாமி, எல்லா மக்களும் வந்து இவரை வந்து சாமி தெய்வம் சொல்லி கும்பிடுறாங்க, ஞானமெல்லாம் கும்பிடுறான். இவர் என்ன பண்ண, இவர் வந்து இங்கிட்ட வரும்போது அந்த ஒருத்தருக்கு செல்வம் தருங்க, இவன் என்ன பண்ணுவான், எப்போ வந்தாலும் இந்த சிஷியை தானே சேர்ந்துருக்கான். என்ன சாமி, ஏன்னா இவர் வந்து சாதாரணமா இருந்தாரு. அப்புறம் வளர 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 பார்த்தோன்னா கம்பல்சரி இவன் வந்து இந்த ஊர்ல வந்து இந்த சாமியாரை பத்தி குறை சொல்றதே இவனுக்கு வேலை. என்ன சாமி, இவங்க கூட சேர்ந்து இந்த சாமிக்கு ஆகாதவங்க 4 சாமியார் இருக்காங்க, அறிவு இல்லாத சாமியாருங்க, அவனும் கூட சேர்ந்துக்கிட்டு, ஏன்னா இவனுக்கு அறிவு வந்துருச்சு, அவனுக்கு அறிவு வரல, அவனும் சேர்ந்துக்கிட்டு இந்த சாமியார் என்ன பண்ணுவாங்க, போகும்போதெல்லாம் வம்பாரு பாரு பைத்தியக்காரன் எப்படி இருக்காங்க பாரு, இவனுக்குலாம் மரியாதை கொடுக்குறாங்க பாரு, இது இவனுக்குலாம் அந்த ஊரே மரியாதை கொடுக்குது. எடுத்துக்காட்டு என்ன கூட வச்சுக்கலாம். என்ன சாமி, எனக்கு பாரு, எனக்கு பத்தி இவ்வளவு மரியாதை கொடுக்குது, என்ன சாமி இவனுக்குலாம் கூட மரியாதை கொடுக்குது, நமக்கு எதுவும் மரியாதை கொடுக்க மாட்டேன்றாங்க. அப்ப அதனால நல்லோர் என்ன சாமி, அப்ப நல்லோர் என்ன பண்றாரு, நடந்து போறாரு. தினம் பார்த்தா இவன் வந்து பைத்தியக்காரன், இவன் வந்து ஆகாதவன், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இந்த சாமியார்ல இதுதான் வந்து மரியாதை கொடுக்குதுன்னு சொல்லி இந்த முட்டாள் 4 சாமியார் சேர்ந்துக்கின்னு இந்த ஒரு செல்வம் சேர்ந்து டெய்லி அவனை திட்டுறது. இந்த சிசி முதல் நாள் பாக்குறான், அப்பதான் ஃபர்ஸ்டா சேர்ந்துருக்கான். என்ன சாமி, அது சாமி சரி முத்துசாமி, ஆனந்த் சாமி, அந்த மாதிரி ஒரு அந்த சிசின் ஒரு பேர் வச்சுக்கலாம், நீங்க ஒன்றும் தப்பு கிடையாது. என்ன சாமி, ஆக இந்த சீடர்கள் பாத்தீங்கன்னாக்கா கூடவே பயணிக்கிறாங்க. ஐயா இந்த மாதிரி வந்து நீங்க பயணம் போகணும், டெய்லி போகும்போதெல்லாம், அது முதல் நாள் பாக்குறான், 2 3 நாள் அவனுக்கு பொறுக்க முடியல, கேட்டுடுறாங்க. சாமி நீங்க தினமும் போகும்போதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அந்த ஒரு சாமியார் சேர்ந்து, சாமியார் கூட அந்த அவங்க கூட வந்து சாதாரண மனுஷன் பணம் இருக்கு ஆடுறான். இந்த நல்ல பூஜை புனஸ்காரம் பண்ணக்கூடிய சாமியார்கள் கூட உங்களுக்கு எதிராக வந்து அந்த உங்களை வந்து புரிஞ்சுக்காம பேசுறாங்க, கம்முன்னு இருன்றாரு. அப்புறம் திருப்பி மறுநாள் போறாரு, திருப்பி இதே மாதிரி திட்டுறானுங்க, திருப்பி போறாரு, திருப்பி வராரு, திருப்பி வராங்க, திருப்பி இதே மாதிரி அவங்க போறாங்க, பைத்தியக்காரன், அவங்க என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது, இவனுக்குலாம் வந்து ஊர் மரியாதை குத்து நிக்குது, இப்படியே திட்டுறாங்க. இவனுக்கு சிஷியனுக்கு பொறுக்கல. என்ன சார், ஒரு லெவலுக்கு அப்புறம் குருநாதா என்னால முடியல, ஒரு மாசம் பாக்குறான், என்னால முடியல, எனக்கு வந்து இதுல இருந்து ஒரு தெளிவை கொடு, இதுல இருந்து எனக்கு வந்து ஒரு தெளிவை கொடு, இல்ல அப்படின்னா அவனுக்கு ஏதாச்சும் ஒரு செய்யணும் செய், அவனுக்கு எதனா செஞ்சு விடு, நீ தான் பெரிய சித்தனா ஆச்சுல்ல, இவனுக்கு எதனா ஒரு செய்யணும் செய், அவனுக்கு எதனா ஒரு வைப்பு வை, அந்த பணக்காரன் வைப்பு வச்சு விடு, ஏன்னா ஒரு செய்யணும் செய்யன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்போ வந்து சரி வேற வழி இல்லாம வந்து ஆசா வந்து சரிப்பா எனக்கு அப்ப நேரம் இல்லாம இருந்துச்சு, சரிவா அவனுக்கு விளக்கம் சொல்றேன், நல்லா அவனுக்கு புரிஞ்சுக்கோ. நாம வந்து ஃபர்ஸ்ட் இயல்பான நிலையில இருந்தோம். இயல்பான நிலையில இருக்கும்போது இந்த ஊர்ல யாராவது திட்டினானா, யாரும் திட்டல. அந்த முட்டாள நமக்கு எதிர்வில இருக்கக்கூடியவங்க புரிஞ்சுக்காது யாராவது திட்டாங்க, யாருமே திட்டல, அவங்க வேலை இருந்தாங்க. நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாங்க, நானே ஒரு நல்ல ஞானத்தை வரும்போது தான் நீ என் கூட வந்து சேர்ற, இதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட சேரல, அப்ப நான் கொஞ்சம் வளர்ந்து வரும்போது நல்ல ஒரு நிலைக்கு வரும்போது நீ வந்து சேர்ற. அப்ப நம்ம ஒரு பாதையில் ஒரு வாழ்க்கையில் நம்ம பயணம் பண்ணி போயிட்டு இருக்கும்போது சாமி என்ன இதை குறை சொல்றான், அதை குறை சொல்றான், இதை குறை சொன்னா வாழ்த்துறவங்களும் இருப்பாங்க, போற்றுவார் போற்றுவார் தூற்றுவார் தூர், போற்றலும் உண்டு தூற்றலும் உண்டு, புரியுதா சாமி. அப்ப நம்ம வாழ்க்கையில் பயணம் பண்ணி போய் கொண்டு இருக்கும் போது இங்க ஃபர்ஸ்டே சொன்னா இல்லைங்களா, நல்ல அறிவு கொண்டவன், அறிவுள்ளவன், அறிவில்லாதவன், புரியுதா சாமி. அப்போ நம்ம தினம் பயணம் பண்ணி போகும்போது என்னை வந்து எத்தனை பேர் வாழ்த்துறாங்க, நிறைய பேர் வாழ்த்துறாங்க சாமி. தூற்றுவார் ரொம்ப கம்மி தான், ஏன்னா வாழ்த்துவார் தான் ஜாஸ்தி என்னைக்குமே, தூற்றுவார் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். என்ன சாமி, என்ன நல்லா இருக்கு, வாழ்த்துவார் ஜாஸ்தி, தூற்றுவார் கம்மி. அந்த தூற்றுவார் ஆல்ரெடி கம்மியாக தான் இருக்கு, அவனை பத்தி கவலைப்பட வேண்டியது கிடையாது. ஆனால் அதே டைம்ல இங்க புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஞானம் என்ன அப்படின்னாக்கா, இங்க பாருங்க, நீ ஒரு நல்ல ஒரு உயர்வுக்கு வரும்போது உன்னோட ஞானம் அதிகரிக்கும், உன்னுடைய அறிவுத்திறன் அதிகரிக்கும், புரியுதா சாமி. அப்போ உன்னோட அறிவு அதிகரிக்க 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 உன்னை புரிந்து கொள்ளக்கூடியவன். எடுத்துக்காட்டுக்கு மாட்டோட பாஷை யாருக்கு புரியும், உனக்கு புரியுமா கேட்டார், இல்லையே சாமி எனக்கு எப்படி புரியும், மாட்டோட பாஷை யாருக்கு புரியும், மாட்டுக்கு மட்டும் தான் புரியும். ஆடு பேசும், ஆட்டோட பாஷை யாருக்கு புரியும், ஆட்டுக்கு புரியும். நாயோட பாஷை நாய்க்கு புரியும், புரிய சாமி. பைத்தியத்தோட பாஷை பைத்தியத்துக்கு மட்டும் தான் புரியும். அறிவற்ற மனிதனுடைய பாஷை யாரு மாடு உன்னை திட்டிச்சா என்ன பண்ணுவேன், மாட்டோட பாஷை உனக்கு புரியுமா, புரியாது. ஒருவேளை மாட்டோட பாஷை புரிஞ்சிச்சுன்னா நீ மாறு. நாயோட பாஷை உனக்கு புரியுமா, நாயோட பாஷை, நாய் உன்னை பார்த்து பழகிது இல்லை, அது அசிம திட்டணும்ல, அது வாய்க்கு வந்து விடுத்து சோறு போல நம்ம திட்டிருக்கலாம், இல்லை கல்வியில தச்சிருவோம், அது என்ன வார்த்தையில என்ன பாஷையில எவ்வளவு கேவலமா திட்டிச்சோம், நமக்கு புரிஞ்சுதா, புரியல, புரியாதனால போ திட்டி விட்டு போறோம். என்ன சாமி, ஒருவேளை அது புரிஞ்சா யாருக்கு புரியும், நாயோட பாஷை நாய்க்கு தான் புரியும். என்ன சாமி, அதே போல் அறிவற்ற மனிதர்களின் செயலுக்கும் அறிவற்ற மனிதர்களின் வார்த்தையை எவன் ஒருவன் புரிந்து கொண்டு அதற்கு கோபப்படுகிறானோ அவனும் அறிவற்ற பைத்தியமாகிறான், அவனும் அறிவில்லாத மனிதனா மாறிடுறான், நல்லா வளர்ந்துட்டே இருப்பான். இவங்களோட பேச்சை கேட்டுக்கிட்டு இவங்களுக்காக நீ செயல்பட ஆரம்பிச்சு இவங்களுக்காக கோபப்பட ஆரம்பிச்சு அப்படின்னாக்கா அறிவற்ற அந்த நாய்களுடைய பாஷையை புரிந்து கொண்ட நீயும் அறிவற்ற நாயா ஆகிறாய், நீ மனுஷனா இல்லை.
என்ன சாமி, மனிதனுக்கு மட்டும்தான் இந்த இது, மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது. அது எதுக்கு என்னக்கா மனிதன் அவர் பிறவி கொடுக்குறாங்களே, எத்தனை பிறவி வேணா கொடுக்குறானோ இறைவன், மனித பிறவி கொடுத்துட்டே இருக்கான். கடைசி வரைக்கும் திருந்தல அப்படின்னாக்கா அதுக்கப்புறம் தான் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு ஜீவராசி அதுக்கு வந்து பாருங்க மாற்றமே இருக்காது. என்ன சாமி, நாயா பார்த்தா நாயா தான் வாழணும். ஆனா மனுஷனே பச்சைக்காரனா பிறந்தாலும் கொடிசனா மாறலாம். என்ன சாமி, ஜொலிப்பில்லாத பிறந்தாலும் ஜொலிப்பா மாறிக்கிடலாம். எந்த சூழ்நிலையும் சாதாரண சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவங்க கூட மிகப்பெரிய லட்சம் பேருக்கு இது போற அளவுக்கு உன்னுடைய முளைப்பால மேன்மை பெற்றலாம். இது எல்லா வல்லமை, பேசுற வல்லமை, சிந்திக்கிற வல்லமை சகலமும் இறைவன் நமக்கு தான் கொடுத்துருக்கான். அப்ப அதிகப்படியான பிரிவாட்டி இதுதான் இருக்கு. அப்ப என்னக்கா இறைவன் நமக்கு வாய்ப்பளிக்கிற பிறவி இது. மனுஷனை பிறந்தாலே உன் கர்மவினையில் பாதி தான் வச்சிருக்க. அப்போ பாதிப்படி நீ நல்லா தான் இருக்க போற. அதை தேடுனா நல்லா எடுங்க. என்ன சாமி, அப்போ இந்த தேடலில் நாம் பயணம் செய்யும் போது, இப்ப எடுத்துக்காட்டுக்கு நீங்க ஒரு முயற்சி பண்றீங்க, உங்க தொழில பாடுபட்டு கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி வரீங்க, அதே மாதிரி தெய்வ வழிபாடுகள் பண்றீங்க, இதுல பாத்தீங்கல்ல உங்க நல்ல ஒரு ஏற்றம் அடைய ஆரம்பிப்போ. நான் ஒரு இயல்பா இருக்கேன், நான் ஒரு பூஜை புரஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ நம்ம ஒரு இயல்பா இருக்கும்போது ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன், அப்போ நல்ல ஒரு ஆசானை பாக்குறேன், ஐயா அது மாதிரி கஷ்டமா இருக்குன்னு வழிகாட்டு சொல்லும்போது அம்மா லட்சுமி வழிபாடு பண்ணி வழிபாடு பண்ணி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நான் என்ன பண்றேன், அப்புறம் அறிவுரை ஏத்துக்கிறேன். சரி, மணிக்கணக்கில் கஷ்டப்பட்டு கிடக்குறான், தினமும் ஒரு 2 மணி நேரம் பூஜை பண்ண நம்ம வாழ்க்கை மாற ஆரம்பிக்குது. அப்ப நம்ம படிப்படி ஏற்றாடைய பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த துரதிருஷ்டங்கள் மறைஞ்சு அதிர்ஷ்டமா மாறி வாழ்க்கை மேன்மை பெறும் போது சத்துருக்கள் நம்மள என்ன பண்றாங்க, நம்மளுடைய ஏற்றத்தை பார்த்து என்ன சாமி, நம்மளுடைய மேன்மையை பார்த்து சத்துருக்கள் பாத்தீங்க அப்படின்னாக்கா நம்மள வந்து குறை சொல்ல இல்ல நம்மளுடைய மன ரீதியா உங்களை பாதிப்படை வைக்கிறாங்க. அடுத்த ஏற்றம் நீ போகும்போது மன ரீதியா நீ மாற்றம் அடைஞ்சிட்டு அப்படின்னா உங்களுடைய ஏற்றம் ஒண்ணுமே இல்லாம போயிடும், தோற்றம் மாறிடும். முகம் இருக்கல சாமி. இப்போ காலையில போகும்போது நல்ல ஒரு சூழ்நிலை உருவாகுது அப்படின்னா அந்த நல்ல எண்ணம் சிரிச்சோடு போவீங்க, போற இடம் சிறப்பா செய்வீங்க. காலையில போகும்போது ஒரு சின்ன அடி போடுதோ இது பண்ணோம், காலையில எடுத்தோடனே இப்படி இருக்கு போற அங்க போன உடனே பாத்தீங்கன்னா நல்லவனா தான் வருவான், அவன்கிட்ட எத்தி விடுவேன், அவன் நல்லது கொடுக்குறன்னு நினைக்கிறோட கொடுக்க மாட்டான். ஆனா இயல்பா போறேன்னு நல்ல பாசிட்டிவா காலையில போகும்போது நல்ல விஷயம்லாம் நடக்குது. என்ன சாமி, அப்ப நம்ம போகும்போது என்ன ஆகும், போற இடத்துல அப்ப வந்து எதிராளா வந்தா கூட நம்ம ஜாலியா சந்தோஷம் பேசப்போ நல்ல மனுஷனா இருப்பா போல செஞ்சு கொடுப்போம் அப்படின்னு செஞ்சு கொடுத்துருவோம். காலமும் சூழ்நிலையும் செயல்பாடுகள் இப்படிதான் நடக்கிறது. காலமும் சூழ்நிலை செயல்பாடும் இப்படிதான் நடக்குது. அப்போ இந்த ஏற்றத்தை நான் புரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டாக்கா, மனம் செம்மையானால் மந்திரம் அது தேவையில்லை. வெறும் தெய்வத்துக்கு மட்டும் கிடையாது, இந்த வாழ்வில் ஒருவன் இந்த தெய்வ சாஸ்திரமாகட்டும், வாசி வாதம் கற்பமும் பத்தியம் நயனம் வாழை ஞானம் மோட்சம் சமாதி 10 நிலைக்கு அந்த கர்மயோகங்களும் ஒரு மனிதன் பார்த்தீங்கன்னா ஒரு உயர்ந்த நிலை அடையணும். சாதாரண பிறப்புல இருந்து அது எந்த பிறப்புல இருந்தாலும் உயர்ந்த நிலை அடையணும்னா முதல்ல மனம். என்ன சாமி, மனம் என்பது என்ன சாமி, மனம் ஆன்மா சிந்தனை இது 3த்தையும் வச்சுக்கலாம். புரியுதா சாமி, இது 3மே ஒண்ணுதான். ஒண்ணு தாய் தாக்கம் குழந்தை மாதிரி. ஒண்ணு கெட்டுது அப்படின்னாக்கா ஒண்ணு பலவீனம் அடைஞ்சிடும். புரியுதா சாமி, மனம் பலவீனம் அடைஞ்சா சரீரம் பலவீனம் அடைஞ்சிடும். மனசு கொஞ்சம் தோய்வு அடைஞ்சிச்சுன்னா முடியலவா அப்படின்னு. மனசு பலமா இருந்தனா சரீரமும் எழுந்து நிற்கும். என்ன சாமி, அப்போ ஒருத்தர் போறோம், நம்ம எதிரில் ஒருத்தர் நம்ம பிடிச்சவங்க வராங்கன்னாக்கா மனசு சந்தோஷப்பட்டு அந்த சரீரம் ரிப்ளை பண்ணும், அறிவு ரிப்ளை பண்ணும். என்ன சாமி, அதே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம எதிராளி வரா அப்படின்னாக்கா நல்ல இடத்துல போவீங்க, அப்படியே கையை முறுக்கும், இது பண்ணும், எல்லாமே பண்ணும். என்ன சாமி, அப்படி ஆன்மாதான் இந்த சரீரத்தின் புத்தியும் ஆட்டி படைக்கிற தாய். எவ்வளியோ பிள்ளைகள் அவ்வளியே. ஆன்மாதான் தாய். என்ன சாமி, அறிவும் சரீரமும் பிள்ளைகள். ஆன்மா என்ன சொல்லுதோ, ஆன்மா எப்படி ரியாக்ட் பண்ணுதோ, ஆன்மா சிரிச்சா சரீரம் சிரிக்கும், புத்தி சிரிக்கும். என்ன சாமி, ஆன்மா கவலைப்பட்டதுன்னா புத்திக்கு சக்தி இல்லாம போயிடும், சரீரத்துக்கும் சக்தி இல்லாம போயிடும். அப்போ ஆன்மா என்பதுதான் மனோபலம். என்ன சார், இந்த ஆத்மா எந்த அளவுக்கு நீங்க பலமா வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துல எல்லா வெற்றியும் பெறலாம். அது ஆன்மீக சாஸ்திரத்தை, ஆன்மீக வித்தையில ஆன்மாவுடைய பலம் மிகவும் முக்கியத்துவமானது. இந்த ஆத்மாவோட பலத்தை எப்படி உடைப்பாங்கன்னாக்கா பல ரூபத்துல சத்துருக்கள் பல ரூபமா பல வழியில உங்களை என்ன பண்ணுவாங்க, இந்த ஆத்மாவோட பலத்தை சத்துருக்கள் வந்து உடைக்க பார்ப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஏறுறீங்க, நீங்க வந்து டெவலப் ஆகி வரீங்க அப்படின்னாலே நீங்க டெவலப் ஆகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு தூட்டுறாங்க அப்படின்னாலே ஒரு இது பண்றாங்க அப்படின்னாலே நீங்க வந்து வளர்றீங்கன்னு அர்த்தம். நாம வந்து என்ன பண்றோம், வளர்றோம் சொல்லி அர்த்தம். அப்ப வளரும் போது பாத்தீங்கன்னா நீங்க வளர்ச்சி அடைய பல பேர் உங்களை பல ரூபமா என்ன பண்ணுவாங்க, உங்களை எதிர்வினையாக்க பார்ப்பாங்க. ஆனா இதுவைகளை நீங்க மனசுக்குள்ள வராம இருக்கிறதுக்கு வழி என்ன அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் போது நல்லா அவனை புரிஞ்சுக்கங்க. நீங்க நல்லா வாழணும்னு நினைக்கிறவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லறிவு கொண்டவங்க. இந்த நல்லறிவு கொண்டவர்கள் நல்லோர்கள் என்று பெயர். நல்லோர் செயல் நல்லோருடைய வாக்கியம், நல்லோருடைய வழிகாட்டல் இது உன் மேன்மை கட்டும். என்ன சாமி, உன்னை புரிஞ்சிக்காதவன் என்ன சாமி, அறிவுள்ள உன்னை புரிஞ்சுப்பான், அறிவற்றவன் உன்னை புரிஞ்சுக்க மாட்டான். ஏன்னா உன்னோட நிலைக்கு, உன்னுடைய உயர்வான நிலையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவன் அறிவு கிடையாது. அதனால உன்னை திட்ட ஆரம்பிப்பாங்க. அப்ப இங்க பாத்தீங்கன்னாக்கா நல்லோர் தீயோர், அறிவுள்ளோர் மேன்மக்கள். என்ன சாமி, ஞானி பைத்தியம். இப்ப இந்த பக்கம் எடுத்துட்டோம்னாக்கா இந்த பக்கம் பாத்தீங்கன்னாக்கா அறிவற்றோர், இங்க அறிவுள்ளோர். அடுத்த நிலை பாத்தீங்க அப்படின்னாக்கா என்ன சாமி, கீழ்மக்கள், அதாவது எப்பவுமே குறை சொல்றவங்க. அடுத்து மேன்மக்கள், எதையும் சொல்லாத எல்லாத்தையும் உயர்வா பேசுற நீங்க.
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லாஸ்ட் அவன் பைத்தியமா 3வது லெவல் அவன் பைத்தியம் ஆயிடுவான். இவன் 3வது லெவலில் ஞானி ஆயிடுவான். எப்பவும் இறைவன் மனிதன் திருந்துவதற்காக நல்ல நிலையை அடைவதற்கான வாய்ப்புகள் இறைவனால் எப்போதும் கொடுக்கப்பட்டு கொண்டே இருக்கும். என்ன சாமி? அப்போ அதனாலதான் இந்த தெய்வம் தேவதை சாஸ்திரம் எல்லாமே இருக்கு. முற்பிறவில ஏதோ பாவம் செஞ்சு கஷ்டப்பட்டு இந்த பிறவில கஷ்டம் வந்தா தான் கடவுளை கும்பிடுவான். நமக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் கடவுளுடைய உதவி தேவை. இப்போ ஒருத்தருக்கு கஷ்டம் வந்தாதான் யாருக்காவது காசு கொடுப்பாங்களா, கடன் கேட்கறது, இது எல்லாமே. ஒருத்தருக்கு கஷ்டப்படாத வரைக்கும் கடங்கான மதிப்பான யாரையும் மதிக்க மாட்டான். என்ன சாமி? அப்ப என்னன்னாக்கா எந்த ஒரு சூழ்நிலையிலும் கர்மாவை மாற்றிக்கொள்ளக்கூடிய வல்லமை இறைவன் இப்பிறவில் ஒருவன் கொடுத்திருக்கிறான். ஆகையால் இந்த உலகத்துல 2 பேர் தான் நல்லா இருக்கும். ஒண்ணு அதிர்ஷ்டம், ஒண்ணு அனுகிரகம். அப்ப அந்த ஆண்டவன் அனுகிரகம் வந்ததுன்னா அதிர்ஷ்டன்ற ஒரு சக்தி தன்னால வர ஆரம்பிச்சிடும். இந்த அதிர்ஷ்டம் என்பது ஒவ்வொரு நிலையில மாறுபட ஆரம்பிக்கும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா, ஒரு சாதாரண ஒரு துறையில இருக்காரு அப்படின்னாக்கா, ஒரு இயல்பான ஒரு துறையில இருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு ஒரு நிலைக்கான பலன் தேவைப்படும். இப்போ ஒருத்தர் இப்போ ஐயா டேரக்டர் ஐயா வந்திருக்காரு, இவருக்கு பாத்தீங்க அப்படின்னாக்கா சினிமா துறையில இருக்காரு. அப்ப சினிமா துறையில இருக்கும் இவங்களுக்கு என்ன தேவைப்படும்? மக்கள் சார்ந்த விஷயம் வசியம் தேவைப்படும், ஆகர்ஷணம் தேவைப்படும். என்ன சாமி? அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னாக்கா மோகனம் தேவைப்படும். அப்ப அதே மாதிரி ஒருத்தர் பார்த்தா ஒரு நிதித்துறை சார்ந்த ஒரு விஷயத்துல ஒரு ஃபைனான்ஸ் பண்றாரு. என்ன சாமி? இல்ல பணம் சார்ந்த விஷயம் செயல்படுறாரு. அவருக்கு பாத்தீங்க அப்படின்னா அவரால் ஜொலிக்க முடியல, அடுத்த நாளே போக முடியல அப்படின்னா அவருக்கு லட்சுமி கம்மியா இருக்கா. அப்ப என்ன பண்ணும்? தனம் சார்ந்த தெய்வங்களை, தனம் சார்ந்த பரிகாரம், தனம் சார்ந்த தெய்வங்களை சேர்க்கும் போது ஒரு மனிதனோட பலமாகப்பட்டு கூடுகிறது. ஒரு நல்லா இருக்கிறதுக்கோ இல்ல கஷ்டப்படுறதுக்கு காரணம்னாக்கா பலம் பலவீனம். நம்ம ஒரு செயல் செய்யறோம், ஒரு தொழில் செய்யறோம், அந்த தொழில்ல நம்மளால ஜொலிக்க முடியல அப்படின்னா அதுக்கான பலவீனம் நம்மிடம் இருக்குதுன்னு அர்த்தம். அதுக்கான பலம் நம்ம முழுக பெறல. ஒருத்தன் மேல ஏறணும், ஒரு இது மேல ஏறணும், ஒரு பெரிய ஒரு மலை மேல ஏறணும் அப்படின்னாக்கா அந்த மலைக்கு நம்மளே மட்டும் சின்ன மலை டக்குன்னு ஏறிடலாம். நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் பெருசா இருக்கு அப்படின்னாக்கா அப்ப நமக்கு ஒரு ஊன்றுகோல் தேவைப்படும். அந்த ஊன்றுகோல் தான் தெய்வம், அந்த ஊன்றுகோல் தான் பரிகாரம். அது நம்ம விழும்போது சாய்ஞ்சு பிடிக்கும். அந்த ஊன்றுகோலுக்கு உயிர் இல்லாம இருக்கலாம், பார்க்கறதுக்கு சிலையா இருக்கலாம், ஆனால் அந்த சிலை தான், அந்த ஊன்றுகோல் தான் உன்னை சாயாம உயிர் கொடுக்கும். உன்னுடைய சாயாம உன்னை நிலையை கொண்டு போய் உன்னை எத்துமே சேர்த்துரும். அந்த ஒரு பொருள் தான் தெய்வம். அப்படி வச்சுக்கலாம். என்ன சாமி? அது உனக்கு கண்ணு தெரியாம இருக்கலாம், அது ஜடமா இருக்கலாம், எதுவானா இருக்கலாம், ஆனால் அந்த ஒரு பொருள் உனக்கு கைவல்லியமாகி வல்லாம கொடுக்குற வரைக்கும் உன்னை கொண்டு போகும். ஆக அதிர்ஷ்டம், அனுகிரகம், இந்த 2 விஷயத்துக்கு தான் இந்த உலகம் எல்லா வகையான நன்மையும் பெற முடியும். ஒருத்தருக்கு அதிர்ஷ்டம் இருந்ததுன்னா சாமி கும்பிட்டாலும் நல்லா இருப்பாங்க, சாமி கும்பிடலாம் நல்லா இருப்பாங்க. அவன் சாமி திட்டினாலும் நல்லா இருப்பான், திட்டனாலும் நல்லா இருப்பான். ஆனா ஒருத்தனுக்கு அதிர்ஷ்டம் இல்லைன்னா சாமி கும்பிட்டாலும் அவனால மேல் கர முடியாது, சாமி கும்பிட்டாலும் மேல் கர முடியாது. அப்ப அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தெய்வத்தை தொடர்ந்து கும்பிடும்போது தொடர்ந்து வழிபாடு பண்ணா தெய்வத்தோட அனுகிரகம் நிச்சயமான முறையில் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆகையால் ஒரு பிறப்பாகப்பட்டது கர்ம பிறப்பால் பிறக்கப்பட்டாலும் அந்த கர்மவினை போக்கக்கூடிய வல்லமை தெய்வங்களுக்கு உண்டு. அந்த தெய்வங்களுக்கு நாம் தொடர்ந்து வழிபாடு பண்ணும்போது நல்ல ஒரு ஆசிரியருடைய வழிகாட்டும், நல்ல ஒரு ஞானத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அந்த தெய்வத்தை அணுகத்தை சேர்த்துட்டோம்னா அதிர்ஷ்டம் உருவாக ஆரம்பிக்கும். அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது எண்ணிய நன்மைகள் மட்டும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. அந்த அதிர்ஷ்டம் எல்லாம் வளம் நிச்சயமா முடியாது. இந்த உலகத்துல 2 பேர் தான் நல்லா இருக்கும், ஆண்டவனால அதிர்ஷ்டம். என்ன சாமி? எடுத்துக்காட்டுக்கு நான் நல்லா உழைக்கிறேன், என்னால பலன் பண்ண முடியாதுன்னா அதிர்ஷ்டம் இல்லாம அந்த உழைப்பு பலனை கொடுக்காது. என்ன பண்ணாலும் கடைசி எண்ணில் அந்த அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் தான் தெய்வத்தின் அனுகிரகம். அந்த அதிர்ஷ்டத்தை அனுகிரகம் வச்சுக்கலாம், இல்ல அனுகிரகத்தை இறைவன் வச்சுக்கலாம். அந்த இறைவன் யாரோடும் இருக்கிறானோ, இறைவன் சக்தி யாரோடும் இருக்கிறதோ, அந்த பிரபஞ்ச சக்தி யாரிடம் இருக்கிறதோ, அந்த மகாலட்சுமி யாரிடம் இருக்கிறாளோ அவன் தான் மகத்துவமான உயர்ந்த நிலையை அடையும். அப்ப நம்ம எவ்வளவுதான் உழைச்சாலும் உழைப்புக்கு முழுசா பலன் கிடைக்குமா அப்படின்னாக்கா நல்லா பாருங்க. சாதாரண படிப்படிச்சு பெரிய பெரிய அரசு உத்தியோகத்துல இருக்கவங்க இருக்காங்க. இன்னைக்கு லட்சக்கணக்கில் எவ்வளவு படிக்கணும் சம்பாதிக்கலாம் இருக்காங்க. என்ன செய்ய? ஆனா பெரிய பெரிய PhD அளவு படிச்சு கூட இன்னி வரைக்கும் வேலை வாய்ப்பு இல்லாத எவ்வளவு பேர் இருக்காங்க. அப்போ சாதா படி படிச்சவங்களுக்கு டக்குனு ஒரு வேலை கிடைக்குது, ஆனா பெரிய படி படிச்சவங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு கிடைக்கல, சாதா வேலை கூட கிடைக்கல. அப்ப என்ன காரணம்? அப்ப இவன் உழைக்கலையா, இவன் படிக்கலையா? அப்போ உழைப்பு என்பது மட்டுமே இந்த உலகத்தில் மேன்மை தராது. என்ன செய்ய? உழைக்கிறவன் தான் நல்லா இருக்கணும், உழைக்கிறவன் தான் கோடீஸ்வரனா இருக்கணும்னா கழுதையை தவிர உலகத்துல எந்த கோடீஸ்வரனும் இருக்க மாட்டான். மண்ணீதிலோ சுமையே பொதி தாங்கிய பாழ்மரமே வெறும் பாமரனே. என்ன சாமி? அதை விட ஒருத்தன் பெருசா எந்த ஒரு பாரத்தையும் சுமந்துட முடியாது, அதை மாதிரி பாடுபடவும் முடியாது, கஷ்டப்படவும் முடியாது. எவ்வளவு கஷ்டம் கொடுத்தாலும் தினமும் அந்த கஷ்டம் செஞ்சுட்டே இருக்கு. என்ன சாமி? கடைசி வரைக்கும் அதை அந்த முதலாளிட்ட உதவாங்கன்னு இது வாங்கி கடைசி வரைக்கும் அடிமை தான் வாழ்ந்துச்சு. என்ன சாமி? ஆக ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்றேன், ஒரு உயிரினத்துக்காக சொல்ல வரதில்லை, ஒரு எடுத்துக்காட்டு. அது உழைக்காத உழைப்பா. என்ன சாமி? அப்ப என்ன அப்படின்னாக்கா எந்த ஒரு விஷயத்தையும் இந்த உலகத்துல மேன்மை பெறணும் அப்படின்னாக்கா நம்மளோட உழைப்போடு சேர்ந்து அதிர்ஷ்டத்தை உருவாக்கணும். உழைப்போடு சேர்ந்து அதிர்ஷ்டம்னா நீ என்ன துறையில இருக்கீங்களோ அந்த துறையோட சார்ந்த அந்த வல்லமைகளை உனக்கு கொடுத்து, இப்ப எடுத்துக்காட்டு ஒருத்தர் பேச்சாற்றல், ஒருத்தர் அரசியல் பேசுறாரு. என்ன செய்ய? அரசியல்ல பேசுறாரு. அப்ப அந்த பேச்சுக்கு வல்லமையான தெய்வங்களை வழிபாடு பண்ணி அந்த அரசியல பயணம் பண்ணும்போது மிகப்பெரிய அந்த பேச்சுக்கு ஏற்றம் கிடைக்கும். அந்த பொருள் உயர்வான பொருளா தெரிய ஆரம்பிக்கும். புரியுதா சாமி? அதே மாதிரி ஒருத்தர் நிதித்துறை சார்ந்த ஒரு செயல் செய்யறாருன்னா அவன் லட்சுமி நல்லா பூஜை பண்ண, தனத்தை கொடுக்க, தனலட்சுமி இருக்காங்க, தனலட்சுமி இருக்கா, இப்படி தனத்தை கொடுக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு பண்ணி, அதாவது தோய்வு ஏற்படும் பட்சத்தில்
ஒருத்தர் நல்லா இருக்கும் பட்சம் எதுவுமே பண்ண தேவையில்ல, எந்த தெய்வத்தை கும்பிட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்ல. ஒருத்தர் கஷ்டப்படுற அப்படின்னாக்கா உன்னுடைய பலத்தை அந்த பலவீனத்தை போகக்கூடிய தெய்வத்தோட வல்லமையை நீ அடையலைன்றது தான் அர்த்தம். அப்போ வாழ்க்கையோட கர்மான்னு சொல்லாது, அந்த கர்மா போக்கத்துக்கு இறைவன் ஒரு பரிகாரம் கொடுத்திருக்கான், அதுதான் தெய்வம். அந்த தெய்வத்தை, உங்களுக்கான சரியான தெய்வத்தை, உனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நண்பன் இருப்பான். உங்களுக்கு அந்த ஒரு துறைக்கோ இல்லை செயலுக்கும் ஜாதகத்துக்கோ ஜென்ம நட்சத்திரத்துக்கோ உதவி செய்யக்கூடிய ஒரு தெய்வம் இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஏதோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா பொதுவாக வழிபாடு பண்ணுவாங்க, அதில் கூட ஏற்றம் கிடைக்காது. என்ன காரணம்னாக்கா அது அவனுக்கு நன்மை கொடுக்குற தெய்வமா இருக்காது, ரொம்ப தொலைதூர தெய்வமா இருக்கும். அப்போ நமக்கு பக்கத்து வீட்டுக்காரனை கூப்பிட்டா கேட்கும், 10வது வீட்டுக்காரனை கேட்டா கேட்காது. ஒருவேளை நம்ம முயற்சி பண்ணி அவன் வீட்டு வரைக்கும் போயிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா கூப்பிட்டு கேட்கும். அப்போ சில பேருக்கு 1 மாதம் 2 மாதங்கள் தெய்வ பானங்கள் செய்யலாம். சில பேர் அவங்களுடைய ஏற்றத்தை கொடுக்குற தெய்வம் ரொம்ப தூரம் இருக்கலாம், அப்போ பல மாதங்கள் கூட ஆகலாம். ஆனால் ஒரு நாள் நிச்சயம் வெற்றி பெற்றே தீர்வு. புரியுதா சாமி? ஆகையால் தெய்வத்துறை அனுகிரகத்தை யார் ஒருவர் அதிகப்படுத்திக் கொள்கிறாரோ, நீங்க என்ன துறையில இருக்கீங்களோ அந்த துறையில் தோய்வு ஏற்படும் பட்சத்தில், நீ நல்லா இருக்கும் பட்சத்தில் எதையும் தேட தேவையில்லை. தோய்வு ஏற்படும் பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஆசானை போய் சந்திங்க, நல்ல ஒரு ஆச்சாரியை பாருங்க, நல்ல ஒரு ஜோதிடரை பாருங்க. உங்களோட ஜாதகம் இருந்தால் கொடுங்க, என்ன சாமி ஜாதகம் தான் ரொம்ப சிறப்பு, இல்லை அப்படின்னாலும் உங்களுடைய நீங்க வர பிரசன்னப்படி கூட எடுத்து சொல்லுறதுக்கும் ஜாதகத்தால முடியும். ஆகையால நமக்கு உதவி செய்யக்கூடிய தெய்வங்கள்லாம் இப்படி சூழ்நிலை இருக்கு. என்னுடைய நான் செய்யக்கூடிய வேலை இதுதான், நான் செய்யக்கூடிய இருக்க போது எனக்கு என்ன தெய்வத்தை பூஜை பண்ணா நான் மேன்மை பெறுவேன், எனக்கு என்ன தெய்வத்தை பூஜை பண்ணா எனக்கு அதிர்ஷ்டம் வரும். ஏன்னா ஜாதகம் இருந்ததுன்னு வச்சுக்கங்களேன், ஈஸியா இந்த லக்கணம் பார்த்து என்ன சாமி என்ன தொழில் செய்யலாம் என்ன செய்யலாம் எடுத்துக்கலாம். அந்த தொழில் கொண்ட தெய்வங்கள், அதுக்கான சக்கரங்கள், பிரயோகங்கள், இல்ல தாயத்து முறைகள் இதெல்லாம் போட்டு ஒருத்தன் பயன்பெறலாம். அப்படி இல்லாத ஒரு பட்சத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நல்ல ஒரு ஆசாரம் பார்க்கும் போது அதை அவங்க பார்த்தாலே சொல்லிருவாங்க, அந்த முக லட்சணத்துக்கு இன்னாருக்கு இந்த பூஜை பண்ணுங்க, இந்த செயல் செய்யுங்க, இந்த பரிகாரம் செய்யுங்கன்னு சொல்லிருவாங்க. ஆகையால் நம்ம அதிர்ஷ்டம் சொல்லக்கூடியது நீங்க என்ன துறையில இருக்கீங்களோ அந்த துறையில மேன்மை பெறணும் அப்படின்னாக்கா அதுக்குன்னு உரிய ஒரு தெய்வம் இருக்கும். என்ன சாமி அதுல உங்களுக்கு பலன் தரக்கூடிய தேவதைகள் சொல்லி இருக்கும். அதை நம்ம சரியா எடுத்து பூஜை பண்ணும் போது அந்த அதிர்ஷ்டம் நம்மகிட்ட வர ஆரம்பிக்கும்.